இனிமே இந்த வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல காரியம், அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கிட்டு விடுதலை பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு அவனும் அவனை சேர்ந்தவங்களும் வீட்டை விட்டு வெளியே போறது தான். யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் ஒன்னும் சின்னவரை ஏமாத்திர மாட்டேன். நான் இந்த வீட்டுக்கு நிர்ணயிச்சிருக்கிற விலை சர்க்கார் நிர்ணயிச்ச விலை இல்லை, மார்க்கெட் ரேட், ரியல் எஸ்டேட் ரேட். அதில் 4/1 இவரோட ஷேரா இதில் வச்சிருக்கிற கேஷா. இதை வாங்கிக்கிட்டு இது இருக்கு கேஷ் ரிசீட், இதில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு விடுதலை பத்திரம் இருக்கு, இதுலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கொண்டவளை கூட்டிட்டு போய்கிட்டே இரு. அப்பா தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. இது என் தீர்மானமான முடிவு. இனிமே இவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நில்லு. இப்ப நீ பொட்டியோட வந்திருக்க நோக்கம் இந்த வீட்டை விட்டு நாம போறதுக்கா? இல்லங்க, நானும் என் குழந்தையும் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு. என்ன சாந்தி பேசுற நீ? இல்லங்க, நான் போய் தான் ஆகணும். சாந்தி, உங்க அம்மா, உங்க அப்பா, தங்கச்சிங்க, அண்ணன், அண்ணி, பெரிய தோட்டம் உங்க குடும்பம். நான் ஒரு தனி மரம், ஏற்கனவே பட்டு போய் உங்களால துளிர் விட்ட மரம். உங்க வாழ்க்கையில நடுவுல வந்தவனா நடுவுலயே போறதுதான் சரி. என்ன சாந்தி, நான் உன்னை தனி மரமா விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப போய் போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க நீங்க? நான் போறதாங்க சரி. நீங்களும் என் கூட வந்து நடுத்தருவுல நிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? சொந்த பந்தத்தோட இருக்கிறவங்கள நடுவுல வந்து நான் பிரிக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்லைங்க. உங்க அப்பாவுக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை, அவருக்கு கோபம் எல்லாம் என் மேலதான். அதனாலதான் உங்க 2 பேருக்குள்ள கோவம், சண்டை, பிரச்சனை எல்லாம். இந்த நிமிஷமே நான் வீட்டை விட்டு போயிட்டா அவர் மனசுல அடிச்சுக்கிட்டு இருக்கிற புயல் ஓஞ்சு போயிடும். அதனால தாங்க சொல்றேன், நான் போயிடுறேன். இங்க எத்தனையோ நடந்திருக்கு. ஆனா நான் அதெல்லாம் பெருசுப்படுத்தாம தாங்கிக்கிட்டு நம்மெல்லாம் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எத்தனையோ தடவை ஆறுதல் சொல்லிருக்கீங்க. நானும் நீங்க நினைக்கிற மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்கல.
உங்க அப்பா இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன மருமகளா ஏத்துக்கல. அத நீங்க எல்லார் முன்னாடியும் வெளியே காட்டிக்கலனாலும் உங்களுக்குள்ளேயே அந்த வேதனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. என்னால எத்தனை நாளைக்குதான் நீங்க வேதனையும் அவமானத்தையும் தாங்கிக்க போறீங்க? எனக்காக நீங்க இந்த குடும்பத்தை பிரிய வேண்டாம். ஒரு வகையில நான் இந்த வீட்டை விட்டு போறது உங்களுக்கு நன்மை, அதனால எனக்கு புண்ணியம். வாடா செல்லம். எங்க போவ? இப்ப அது கேள்வியே இல்ல. வாழ்க்கையில வரவு செலவு தீர்மானிக்கிறது நாம இல்ல, தெய்வம்தான். வெளிநாட்டுல இருந்து அன்னை தெரசா நம்ம நாட்டுக்கு வந்து எத்தனையோ பேருக்கு உதவி செய்ய வச்சது. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வீரர் கல்கட்டால இருக்கிற ஏழை குழந்தைங்க மேல பாசம் வச்சு உதவி செய்ய வச்சது. இங்க பிறந்த புத்தர் இலங்கையில தெய்வமானது. இது எல்லாமே கடவுளோட செயல்தான். நம்மள உருவாக்குறது யாரு? அந்த கடவுள் தானே. அவரை மனசுல நினைச்சுக்கிட்டா நம்ம நெஞ்சில இருக்கிற வலி, மனசுல இருக்கிற குழப்பம் எல்லாமே போயிடும். நான் முடிவே பண்ணிட்டேங்க. நான் வீட்டை விட்டு போறேன். எங்க போகணுங்கிறத கடவுள் தீர்மானிச்சுக்குவாரு. உன் வாதத்தை நான் ஏத்துக்கிறேன் சாந்தி. நீ சொல்ற அதே கடவுள் மனுஷங்களுக்குன்னு சில கடமைகளை கொடுத்துருக்காரு. அப்பாக்கு, அண்ணனுக்கு, கணவனுக்குன்னு. அதுல ஒரு கடமை தான் கட்டின மனைவியை கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கிறது. அந்த கடமையை செய்ய விடாம என்ன தடுத்துறாத சாந்தி. ஒரு நிமிஷம். நீ என் மனைவி. நான் உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். இங்க யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீ என்ன பிரியறதோ, உன்கிட்ட இருந்து என்ன பிரிக்கிறதோ நடக்க முடியாத காரியம். இங்க பார் சாந்தி, இந்த விஷயத்தில் நீ சம்மந்தப்படவே இல்லை. அப்பா மகனை வெளில போன்னு சொல்றாரு. அதுக்கு பணத்தையும் கொடுக்குறாரு. இது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற விவகாரம். நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இரு ப்ளீஸ். அம்மா, இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு சொன்னோம்னா இந்த சொத்தை 4 பாகமா பிரிச்சு அதை கணக்கு பார்த்து பணத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. அதுக்கு விலையா விடுதலை பத்திரம். என் அப்பாவோட பிரச்சனை முன்னாடி வந்துருச்சுமா. எனக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற பேரம் அது. என் மனைவி குழந்தைய பத்தி முடிவெடுக்க வேண்டியவன் நான் மட்டும்தான். அப்பா, உங்களுக்கு வேணா என்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்பட மாட்டேப்பா. நான் அப்பா புள்ள, உங்க பையன். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கு வேணா பையன் தேவையில்லாம இருக்கலாம்ப்பா. ஆனா எனக்கு அப்பா தேவை. முடிவா என்னடா சொல்ற? அம்மா, எனக்கு இந்த பணம் தேவையில்லைம்மா. இது நான் கேட்கவும் மாட்டேன். எனக்கு இந்த வீட்டுல பங்கு இருக்குன்னு நான் அன்னைக்கு சொன்னேனே, அது காரணம் இந்த பணம் இல்லம்மா. இந்த வீட்டை விட்டு என்னைக்கும் நான் வெளில போக கூடாது, உங்க எல்லாரையும் விட்டு என்னைக்கும் நான் வெளில போக கூடாதுன்னு நினைச்சனே, அதான் காரணம்.
நான் இப்பவும் சொல்றேம்மா, எனக்கு இந்த சொத்து மேலே ஆசை இல்லை, இந்த பணத்து மேலே ஆசை இல்லை. அப்பா, நீங்க கேக்குற பத்திரத்துல படிச்சு பார்க்காம கையெழுத்து போட நான் தயார். ஏன்னா உங்க மேல இருக்க நம்பிக்கை. ஆனா நான் கேக்குறத நீங்க தரணும். அப்படி ஒருவேளை கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிமிஷமே நான் அந்த வீட்டு விட்டு போக தயார். நீங்க நீட்டுற பத்திரத்திலையும் கையெழுத்து போடவும் நான் தயார். பணம் வாங்காம பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுட்டு நானு, என் மனைவி, என் குழந்தை 3 பேர் இந்த வீட்டு விட்டு போறோம். பட் நான் கேட்கறத நீங்க தரணும். எனக்கு உரிமை உள்ள பொருளை தான் நான் கேட்க போறேன். அது எனக்கு வேணும். டேய், சுத்தி வளைக்காம என்ன ஒண்ணு கேட்டு வாங்கிட்டு போடா. எனக்கு என் அம்மா வேணும், என் பங்கா, என்ன பெத்த என் தாய் வேணும். என் அம்மா கேட்கிற உரிமை எனக்கு இருக்குப்பா. நீங்க கொடுக்கறேன்னு சொன்னீங்களே இந்த சொத்து, லட்சம் கோடி, இதெல்லாம் விட என் அம்மா விலை மதிக்க முடியாதவங்கப்பா. ஒரு மனுஷனுக்கு வீடு, நகரம், நாடுன்னு எதை கொடுத்தாலும் அது தாய்க்கு ஈடாகாதுப்பா. அதனாலதான் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு தெய்வத்தை விட தாய மேல சொல்றாங்க. நான் பெருசா மதிக்கிற சொத்து என் தாய் தான்ப்பா. நான் கேட்கிற பங்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த நிமிஷமே நான் வீட்டு விட்டு போறேன்ப்பா. இதை கூட நான் ஏன் உங்ககிட்ட கேட்கிறேன்னா அதுதான் முறை. என் கூட அம்மா அனுப்பிச்சு வைங்கப்பா. அம்மா அம்மாங்கிறியே, உனக்கு அவ அம்மா ஆறதுக்கு முன்னால என்னோட மனைவி. அவளை பிரிஞ்சு என்னால் எப்படி இருக்க முடியும்? அதான்ப்பா, உங்களால உங்க மனைவி பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல. அதே மாதிரிதான் என் மனைவி என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. அவ என் மனைவிப்பா. அவளை பிரிஞ்சு என்னால எப்படிப்பா இருக்க முடியும்? அவன் இந்த வீட்டு விட்டு வெளியில போறேன்னு பொட்டி எடுத்துட்டு கிளம்பினப்போ யாருமே அவளை தடுக்கலையே. ஏன்? நான் இந்த வீட்டுல இருந்தா போதும், அவன் இருக்க வேணாம்ல, அவன் தேவையில்லை. இங்க பாரு சாந்தி, பொட்டி எடுத்துட்டு மேல போ. நான் கேட்ட பங்கை இவங்க கொடுத்தாங்கன்னா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நாம வெளியில போலாம். இல்லையா? நாம இந்த வீட்டை விட்டு வெளியில போல. இது என் உத்தரவு. பொட்டி எடுத்துட்டு போ, போன்னு சொல்றேன்ல. என்னங்க, என் புள்ள உங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்கலைங்க. இப்ப கூட அவன் சொத்து பத்து கேட்கலைங்க, அம்மாவை தான் கேட்டான். ஆனா நான் அவன் கூட போக முடியாதுங்க. ஏன்னா சாவு ஒண்ணுதான் உங்ககிட்ட என்ன பிரிக்க முடியும். ஆமா, என் பிள்ளைய என்ன கூப்பிட்டாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனா அவங்க கிட்ட நாம எதிர்பார்க்கிற தர்மமும் தார்மீகமும் நமக்கும் வேணுங்க. என்கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க.
கார்த்திக், என் பங்கா எங்க அம்மா வேணும்னு கேட்டியே, அது போதும்டா எனக்கு. இப்பவே இங்கேயே உசுர விட்டுலாம் போல இருக்கு. நான் உன்னை பெத்ததுக்கு இதை விட பெருமை வேற என்னடா வேணும்? அம்மா, யாரும் யாருக்காகவும் பிரிவானோ பணம் பாசத்தை பிரிக்க முடியாதுமா. சாந்தி, அத்தை, உள்ள போமா, உள்ள போ. வா சாந்தி.